ஷேர் பண்றேன் சார். சொல்லுங்க ஸ்ரீ. சரி, என்னுடைய சிஸ்டர் வந்து கொஞ்சம் ஆப்ரேஷன் முடிஞ்சுக்கிட்டு வந்துருந்தாங்க. சரி, திடீர்னு கால் வந்தது. நாங்கள் திருப்பி போனோம். ஒரு இன்டர்வியூ வில்லேஜ் அது. எங்களுக்கு பிளான் தான் இல்லை இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு கால் வந்தது, போயிட்டோம். அதெல்லாம் போகும்போது சரி ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை. எதேட்ட போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போயிட்டோம். அங்கே போனா இந்த பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர் போனதான் மார்க்கெட்டுன்னு சொல்றாங்க. நம்ம இடையில போய் மாறிக்கிட்டோம் சார். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்டீரியல் வில்லேஜ் அந்த பக்கம். சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கோம். வயசு என்ன சொன்னாங்க, பரவாயில்லப்பா போகலாம், எப்படி திரும்பி போக முடியாது. இப்போலாம் நாங்கெல்லாம் மார்க்கெட்லாம் தாண்டி பஜார்லாம் தாண்டி வந்துட்டோம். சரி போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, போய்தான் பார்ப்போம்ப்பா அப்படின்னு. நாங்கள் போற இடத்துல ஒரு வண்டியில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நின்றுட்டு. ஆனா அந்த இடத்துல சம்மந்தமே இல்லை. சரி நாங்களும் எங்களுக்கு வந்து ஆச்சரியம். சரி அவங்க போயிட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நாங்கள் அவங்க கிட்ட அந்த ஃப்ரூட் விக்கெட் கேட்கிறோம், நீங்க தான் இருக்குமா அப்படின்னு. இல்லைங்கண்ணா, நாங்கள் 10 மினிட்ஸ் சாப்பிடலான்னு வந்தேன், இப்போ ஒரு சாப்பிட்டு முடிச்சா ஒரு 5 மினிட்ஸ் கிளம்பிட்டோம் அப்படின்னாப்புல. இங்க இருக்காது, நானே சாப்பிடலான்னு இந்த இடத்துக்கு வந்தேன், சாப்பிட்டு நான் 5 மினிட்ஸ் கிளம்பிடுவேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கிருந்து கிளம்பிட்டோம். சரி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வாங்கணும், வேற ஏதாச்சும் ஸ்வீட் அப்படின்னு ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நான் அதை தான் நினைச்சோம். கரெக்டாக அங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல என் மனசு சொல்லுது அதுவே ஒரு டைரக்ஷன் போயிட்டே இருக்கு. நான் எதையும் அதை கண்ட்ரோல் பண்ணி அதை பார்த்துட்டு போறேன். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் நான் உடனே ஒரு மார்க்கெட் வருது. என்னடா இது, நம்மளுக்கு நினைக்கவே இல்லை. சரி அதையும் டச் பண்ணிட்டோம். சரி அங்கேயும் போயிட்டு சரி வேண்டாம், வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கிருந்து போயிட்டோம். அதெல்லாம் முடிச்சு நாங்கள் வரும்போது அப்படியே யோசிச்சுட்டே வரோம். சரி அப்படிதான் நம்ம நினைச்சோம். சரி வாசல் நினைச்சிட்டு தான் போனேன். வாசல் நம்ம இது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தான் போறோம். அன்பார்ச்சுனேட் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா நடந்தது இன்னைக்கு. கொஞ்சம் கூட நம்ம அவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் ஆகி கொஞ்சம் ரூட் மாறி தான் போறோம். அந்த இடத்துக்கு போய் அங்க சேர போது கூட ரூட் மாறி வரும், ரொம்ப கிலோமீட்டர் தாண்டி வரும், அப்படியெல்லாம் கூட எதுவுமே நாங்க சுற்றுறாங்களே. அது எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு போறோம். நாங்க நினைக்கிறோம் இது வாங்கணும், இது இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அந்த இடத்துல ஃபிக்ஸ் முடிச்சுட்டே போறோம். அது இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுச்சு. எதுவுமே இன்னைக்கு பார்க்க முடியல, இல்லை வாங்க முடியல அப்படின்னு எதுவுமே நான் ஃபீல் பண்ணல. அதெல்லாம் நினைக்க நினைக்க நடந்துட்டே இருக்கு. ரொம்ப ஆச்சரியம். அதான் மகிழ்ச்சி, ஆனந்த பங்கு. என்ன புண்ணியம் செய்தேனோ